ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம திருமாணிக்கம் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். திருமாணிக்கத்துடைய கதை வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்திலே வந்து பார்த்தோம்னா சமுத்திரகனி வந்து 2 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தேடிட்டு வந்திருக்காங்க. பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாருன்னு. ஏன் 2 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து சமுத்திரகனி வந்து ஓடினாரு, அது யாருடைய பணம், லாஸ்ட்ல என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா திருமாணிக்கம் படத்துடைய ஸ்டோரி. இந்த படத்துடைய கதையை வந்து பார்த்தோம்னா ஒரு சாதாரண கதை தான். இந்த படத்தை வந்து யதார்த்தமாக வந்து எடுத்திருக்காங்க. இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் படம் தான். ஆனால் இந்த படம் வந்து சொல்ல வந்திருக்கக்கூடிய கருத்துங்கிறது ஒரு அற்புதமான கருத்து நான் வந்து சொல்லுவேன். ஒரு மனுஷன் நேர்மையா தர்மமா இருந்தா அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்க படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருமாணிக்கம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரேசியாலாம் வந்து இருக்காது, நார்மலாக தான் வந்து போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா படம் வந்து எங்கேயும் வந்து போர் வந்து அடிக்காது. ஒரு ஸ்லோ பேஸ்டாகவே பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து போகும். ட்ராவலிங்லேயே வந்து படம் வந்து போகும். சமுத்திரகனி பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து லீடாக வந்து பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது, நல்லாவே வந்து கொடுத்துருக்காரு. பாரதி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு, நல்லா வந்து நடிச்சிருக்காரு. பாரதி ராஜாவுக்கும் சமுத்திரகனிக்குமான சீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். படத்தில் இசையாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி வந்து இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. எதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே வந்து இந்த படத்தில் வந்து இல்லை. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு வந்து எடுத்துக்கிட்டோம், ஒரு டீசெண்டாக வந்து இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஒரு நல்ல எமோஷனல் கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கொடுக்குது. ஒரு நல்ல ஃபீல் குட்டாகவும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இருக்குது. ஒரு நல்ல சினிமா வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருமாணிக்கம். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 5க்கு 3.5. இந்த திருமாணிக்கம் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு தரமான சினிமா.